வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் வணக்கம். யூத்தா இருக்கண்ணா. பத்திரிகை நண்பர்களுக்கும் இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும் என் உயிருக்கு மேலாக கருதும் தமிழ் கொடி பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தாரணி டைரக்டர் எங்கே இருக்காரு? சூப்பர், அவர் கை தட்டுங்களா. நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். அதை விட மேலே ஒரு பரிசு கொடுத்தாரு சார். துண்டு தானே போடுவாங்க, என்னமோ நிறைய பாக்கெட்டில் கொடுத்துருக்காரு சார். எல்லாருக்கும் கொடுப்பீங்களா சார்? வந்திருக்காங்க எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துருங்க சார். ஓகே ஓகே மிஸ், தேங்க்ஸ். அது மாதிரி இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது, ஓ அப்படியா சார், இவருக்கு ஒரு கைத்தட்டு விடுங்க, அவர் தான் ஐடியா. இல்லை எங்கள் ஐடியா இருந்தாலும் அவங்களுக்கு கைத்தட்டி பார்த்தீங்கன்னா சிவா சார் சொல்லிட்டு மாப்பிள்ளைனா சட்டை என்னது, மாப்பிள்ளை அவர் சட்டை என்னது இல்லையா? ஓகே. அது மாதிரி தாரணி உண்மையிலே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது படம். சின்ன படம் அப்படின்லாம் இல்லை, இது பெரிய படமாக வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சுப்பிரமணிய சிவா இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவர் கூட நான் திருடா தேடி போன்ற படங்கள் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் பண்ணார். ஏலம் போட்டு விற்கிற அளவுக்கு அந்த படம் போச்சு. ஏலம் போட்டு விற்றாங்க அந்த படத்தை, பார்த்துருங்க. அந்த அளவு ஒரு பெரிய வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. அவர் வந்திருக்காரு, அவர் சொல்லுவார், நிறையா விஷயங்கள் சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் ரொம்ப அற்புதமாக, கேமராமேன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. நடித்த நடிகர்கள்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அது தம்பி, நீங்கள் தானே தம்பி, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கண்ணு படத்தில் தான் அப்படி இருக்குமான்னு பார்த்தா நேரிலே அப்படி தான் இருக்குது. இந்த படத்தில் சீனுக்காக அப்படி நடிக்கிறாங்கன்னு நினச்சேன், நேர்லேயே அப்படி தான் இருக்கார். அவங்க ஹீரோயினி நல்லா நடிச்சிருக்காங்க. அது என்ன ஹீரோயினி வந்து பேயா இல்லை வந்து உண்மையிலே ஹீரோயினி அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சீனில் பார்த்தா முறைக்கிறாங்க, ஒரு சீனில் பார்த்தா இப்போ எனக்கு புரியல, அதனால கேட்டேன். தாரணின்னா என்ன சார் அர்த்தம்? பூமியை தாங்குபவளா? கருத்தானா? தாரணின்னா தாங்குபவள். இந்த படத்தையும் தாங்கி நிற்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிறேன். இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஃபைட்டு மட்டும் ஃபைட்டர் போடலையோ? இல்லை, ஏன்னா அது கரெக்டாக இல்லை. வேறு எல்லாம் கரெக்டாக சொல்லலை, அதை மட்டும் என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹீரோ வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இல்லை. அவர் வந்து நான் கேட்டேன், நீங்கள் நடிச்சிருக்கீங்களாண்ணே? இல்லை, நான் வந்து பிஆர்ஓ சார் கூப்பிட்டாரு, அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே பிஆர்ஓவுக்கு சால்வை போட்டிங்களா சார்? இல்லை, கிரேட் சார். இல்லை, அவர் ஒரு பொக்கே கொடுங்க, நான் அந்த இது கொடுங்க, நான் கொடுக்கணும். அவர் கொடுங்க, அவருக்கு முதல்ல கொடுக்கணும் சார். நான் இல்லை கொடுங்க, இல்லைன்னா என்னதை தரேன்? இல்லை, அவர் கொடுக்கணும் சார். இன்றைக்கி அவ்வளோ பேரும் என்ன கஷ்டப்படுங்க. அவருக்கு உண்மையிலே வந்துங்க, அவர் நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக சார், இதே மேடை தான் விஜய் சேதுபதி சொன்னேன் சார், ஆக்ஷன் படமாக பண்ணுங்கன்னு. இதே மேடை சொல்கிறேன், நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி இந்த மீடாங்கில் வருவோம்ல, அப்போ நீங்கள் ஒரு பெரிய டாப் ஹீரோவாக இருப்பீங்க. இதுக்காக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உண்மையிலே நல்லா வரணும் சார், நல்லா வரணும். ஏன்னா இந்த மனசு இருக்குது பார்த்தீங்க, எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணோன்னே. தம்பி அசோசியேட் ஆகிட்டுறான், கோட் ஆகிட்டு தாடி வச்சுருக்காரு, கோட் ஆகிட்டு தான். அப்போல்லாம் தாடி இல்லைன்னா கோட் ஆகிட்டு, கோடி தாடி வச்சா கோட் ஆகிடுது. சுப்பிரமணிய சார், நீங்கள் வந்து அப்பவுமே தாடி வச்சுருந்தீங்களா சார்? ஃபர்ஸ்ட் படத்தில் பாருங்க, இவங்க அம்மா அப்பா என்ன புண்ணியம் பண்ணுங்க, பிறக்கும் போதே சேவிங் பண்ண முடியலன்னு அப்பவுமே தாடி. உண்மையிலே சந்தோஷம் சார், மகிழ்ச்சி. இல்லை உண்மையிலே ஒரு பெரிய இயக்குனர் சார். நான் வந்து திருச்சியில் போய் ஃபைட் எடுத்தோம், சும்மா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஃபைட் எடுத்தோம். ஏன்னா அவர் வந்து அந்த பட்ஜெட்டில் அவரால் அவ்வளோ வெற்றி படமாக கொடுக்க முடியும்னு நான் உண்மையிலே மறந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை ஓகே இல்லை, இன்றைக்கி இன்னும் ஒரு நம்பர் 1 டைரக்டராக இருக்க வேண்டியது, அந்த திறமைக்கு போயிருக்க வேண்டியது. எதுக்கும் தெரில, எனக்கு தெரியல, உண்மையிலே தெரில சார். வேறு எதுலையும் நான்லாம் மாட்டிக்கல. நான்லாம் இப்போ சிலம்பம் கற்றுக் கொடுங்கன்னு என்னை சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சிலம்பம் கற்றுக் கொடுத்தா அதில் ஒதுங்கியிருப்போம், ஏன்னா வேறு எதுக்கும் போயிருக்க மாட்டோம். நான் சினிமாவில் போனால் 2000 படம் பண்ண முடிச்சு, எல்லாம் வந்து பண்ணியிருக்கவே முடியாது. எல்லாம் சும்மா ஒரு 100 படம் 50 படம் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். அதனால் அந்த இதில் நீங்கள் வரல, அதில் வராமல் விட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சுப்பிரமணிய சிவா வந்து உங்கள் ஏகபத கைத்தட்டில் அவர் வந்து திருப்பியும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் எங்கூட வந்து பாண்டி விக்கி அவர்கள் ஒரு பெரிய தர்மகர்த்தா மாதிரி, அவரும் வந்து வாழ்த்துக்கள் அவருக்கும். அதில் எங்கள் கூட ஒரு இயக்குனர் இருக்கார் தினேசன், அவருக்கும் வாழ்த்துக்கள். வந்திருக்க அத்தனை மக்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், அம்மாவை மதிங்க, அம்மாவை மதிக்கிற மட்டும் தான் ஜெயிக்க முடியும். பெண்களை யார் தெய்வமாக நினைக்கிறாங்களோ அந்த மனிதர் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்லாரும் பிறந்தது பெண்மை மூலியமாக தான். அந்த பெண்மையை வந்து கெட்ட நோக்கத்தோட பார்க்குறோம். அத்தனை வேணும் மனிதனே கிடையாது. ஏன்னா மிருகம் கூட அந்த மாதிரி கிடையாது. தாயை வந்து புணர்றது மிருகம் கூட கிடையாது.
அந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் இங்கே வந்து போதைகள் அதிகமாகின காரணத்தினால அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடிலாம் அப்படி இல்லை. எங்கே பார்த்தாலும் போதை, எங்கே பார்த்தாலும் போலீஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. போலீஸ்லாம் முதல்ல பார்த்தா காக்கி சட்டையை பார்த்தா அப்போலாம் ஆஃப்டர் ஆயிடு தான் காக்கி சட்டை போட்டிருப்பாங்க. போலீஸை பார்த்தா 10 கிலோமீட்டருக்கு நம்ம ஓடிடுவாங்க. அப்போலாம் சைக்கிள் கூட கிடையாது. ஆனால் இப்போ போலீஸே அடிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோவில் பார்க்குறோம், போலீஸ்லாம் அடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பெரிய தண்டனை கொடுத்தா தான் போலீஸை பாதுகாக்க வேண்டியதாகிடும் போலுக்கு. நம்மளுக்காகவே போலீஸை பாதுகாக்கணும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து இந்த போதை வஸ்துக்களை ஒழிக்கணும். அதுக்கு தாய் தந்தையர் நிறைய செயல்படணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த தாயை மதிங்க. தாய் 10 மாதம் தன் வயிற்றில் சுமந்து பிள்ளையை பெற்கிறாங்க. தந்தை தன் உயிர் போகிற வரைக்கும் நெஞ்சில் தூக்கி இந்த பிள்ளையை வளர்க்குறாங்க. அதனால் தாயும் தந்தையும் உலகத்தில் மிக அற்புதமான ஒரு கடவுள். அந்த கடவுளை யாரும் எந்த காரணத்துக்காகவும் நோக்கடிக்காதீங்கன்னு சொல்லிக்கொண்டு, உலகத்தில் வந்து எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், இந்தியனாக பிறக்கிறது மிகப்பெரிய புண்ணியம். அதில் தமிழனாக பிறக்கணும்னா சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மனிதர்களும் பிறந்த ஒரே நாடு தமிழ்நாடு. இன்னைக்கு அத்தனை மருத்துவத்தையும் உள்ளடக்கின ஒரே நாடு தமிழ்நாடு. இன்னைக்கு கொரோனாவில் உலகமே அழியும் போது வெறும் சாதாரண கபசுரக்கூடிய இந்த சின்ன வேலை, அது சாதாரண வேலை, மிகப்பெரிய அமிர்தம். அதை கொடுத்து காப்பாற்றின ஒரே நாடு தமிழ்நாடு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த்.